வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, மச்சான் கௌதம் மேனனுக்கு நோ சொல்ல மாட்டேன். டேனியல் பாலாஜியின் கடைசி படம் எது தெரியுமா? வெளியான தகவல். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் காக்க காக்க. இந்த படத்தில் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நண்பன் அன்பு செல்வனை சூர்யா காட்டி கொடுக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் டேனியல் பாலாஜி. இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையை காரணமாக பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்த டேனியல் பாலாஜி கௌதம் மேனனுக்கு நெருங்கிய நண்பராக பழகிவிட்டார். காக்க காக்க படத்தை தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் டேனியல் பாலாஜிக்கு அமுதன் கதாபாத்திரத்தை கொடுத்து மிகப்பெரிய வில்லனாக மாற்றிவிட்டார் கௌதம் மேனன் அவர்கள். மச்சான் கௌதம் மேனன் எப்போதும் எந்த படத்தில் நடிக்க அழைத்தாலும் நோ சொல்லவே மாட்டேன் என்று பேட்டியில் பேசியுள்ளார். மேலும் டேனியல் பாலாஜியின் கடைசி படமாக கௌதம் மேனன் இயக்கிய படமாகவே மாறிவிட்டது. நம் வாழ்வில் நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் சிலருக்குமே எப்போதுமே நோ சொல்ல முடியாது. வெற்றிமாறன் கூட ஒரு முறை அவரது படத்தில் நடிக்க மறுத்திருக்கிறேன். KGF ஹீரோவாக அழைத்து செல்லவில்லை. ஆனால் ஒருபோதும் மச்சான் கௌதம் மேனனுக்கு நோ சொன்னதே கிடையாது என டேனியல் பாலாஜி பேசுவதை கேட்கும் போதே ரசிகர்களுக்கு உணர்ச்சி பெருகு கொடுத்து ஓடிவிடும். அப்படி நட்புக்கு இலக்கணமாக இருந்த டேனியல் பாலாஜியின் மறைவு கௌதம் மேனனை எந்தளவு பாதித்திருக்கும். அதனால் தான் நள்ளிரவே டேனியல் பாலாஜியின் உயிரற்ற உடலை பார்க்க புரசைவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கனத்த இதயத்துடன் கௌதம் மேனன் கிளம்பி வந்து நண்பனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். அந்த புகைப்படம் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மரணம் கேள்விப்பட்டதுமே வெற்றிமாறன் முதல் அமீர் கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையிலே போய் நேரில் பார்த்துருக்காங்க. இவருடைய மறைவிற்கு நிறைய சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில டேனியல் பாலாஜியுடைய கடைசி திரைப்படம் வேட்டையாடு விளையாடு படத்திற்கு பிறகு கௌதம் மேனன் இயக்கிய என்ன எறிந்தால் படத்தில் ஒரே ஒரு சின்ன சீனுக்கு வந்து நடித்திருப்பார். அதே போல சிம்பு நடித்து வெளியான அச்சம் என்பது மடமேடா படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். சியான் விக்ரமை வைத்து கௌதம் மேனன் இயக்கிய துருவ நட்சத்திரம் படத்தில் அனைவரையும் இணைக்கும் ஒரு மைய கதாபாத்திரத்தில் நீ நடித்தால் நல்லா இருக்கும் என கௌதம் மேனன் கூப்பிட்டாராம். அந்த படத்தில் ஒரு 2 சீனுக்கு நடிச்சிருக்கேன் என சொல்லியிருக்காரு. அந்த படமே டேனியல் பாலாஜியின் நடித்த கடைசி திரைப்படமாக மாறிவிட்டது. விரைவில் அந்த படம் வெளியானதால் டேனியல் பாலாஜிக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் என அமையும் என்று கௌதம் வாசுதேவன் தனது முகநூல் பக்கத்தில் வீடியோ வாயிலாக வெளியிட்டிருக்காரு. அது மட்டுமல்லாமல் என்னுடைய நண்பனை நான் இழந்து விட்டேன் என்று கௌதம் வாசுதேவன் கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.